பகவான் சத்யசாய் பாபா 100வது பிறந்த நாள் கொண்டாட்டம் போன வாரம் நடந்ததால புட்டபர்த்திக்கு போயிட்டு வரலான்னு நாங்களும் கிளம்பினோம். சென்னையில அடிக்கிற டிட்வா புயல் காரணமா பெங்களூர்லயும் மழை, பயங்கர மிஸ்ட். அதனால அப்படியே திரும்பிடலாமா சொல்லிட்டு ஒரு யோசனையா இருக்கு. பாதி வழியில திரும்பிடலாமான்னு கூட நினைச்சோம். சத்ய சாய்பாபாவே அருள் புரியட்டும். அப்புறம் சாய்பாபா அருளால புட்டபர்த்திக்கு போய் சேர்ந்தோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்புறம் ஊரும் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இப்ப பெங்களூர்ல இருந்து புட்டபர்த்தி போயிட்டு இருக்கோங்க. போன வாரம் தட் இஸ் நவம்பர் 23 வந்து பாத்தீங்கன்னா புட்டபர்த்தி சாய்பாபாவோட 100வது பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்து நடந்துச்சு. அதுக்கு நம்ம பிரதமர் மோடிஜி, பிரசிடென்ட் அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ், ஐஸ்வர்யா ராய், சச்சின் டெண்டுல்கர் அவங்க எல்லாமும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அன்னைக்கே போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா வந்து கொஞ்சம் கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு போகலை. நாங்க ரொம்ப கூட்டமா இருக்கும், சமாளிக்க முடியுமோ முடியாதோன்னு சொல்லிட்டு வந்து போகலை. அதனால இந்த வாரம் போய் பார்க்கலாம் வந்து எப்படி இருக்கு நிலைமை, அங்க கூட்டம் எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு, இதெல்லாம் வந்து போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். மார்னிங் ஒரு 9:30க்கு வீட்டுல கிளம்பி இருக்கோம். புட்டபர்த்தி பெங்களூர் ஹைதராபாத் ஹைவேல போய் போகணும். ஸோ ஹைதராபாத் ஹைவே பிடிக்க நாங்கள் ஒஸ்கோட்டை வழியாக போய் ரிங் ரோடு பிடிச்சு அங்கேருந்து ஹைவே பிடிக்க போகிறோம். சித்தூர் ரோட்ல சென்னை எக்ஸ்பிரஸ்வே ஏறுவோம் இல்லைங்களா, அதே இடத்துல இந்த டப்பாஸ்பேட் ரோடு பிரியுது. நேராக போய் திரும்பினா எக்ஸ்பிரஸ்வே, இங்கேயே திரும்பினா ரிங் ரோடு, சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு. இந்த ரிங் ரோடு பற்றின வீடியோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். வெதர் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. எதுக்குன்னா அங்க மெட்ராஸ்ல எல்லாம் புயல் வீசிட்டு இருக்கு, டிட்வா புயல் கிராஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறதுனால இங்கேயும் வெதர் செமையா இருக்கு. பட் இங்க வந்து மேனேஜபிளா இருக்கு. அதனால இதை பார்த்துக்கிட்டே வந்து போகலாம். ஹைதராபாத் எக்ஸிட் வந்துடுச்சுங்க. இங்க சர்வீஸ் எடுத்து போனா ரெகுலர் பெங்களூர் ஹைதராபாத் ஹைவேல போய் சேர்ந்துடுறோம். கொஞ்ச தூரம் இந்த பக்கத்துல வந்தா மழை நின்னுடும்னு நினைச்சுதான் கிளம்பினோம். பட் நான் ஸ்டாப்பா மழை வந்துட்டே இருக்கு. போற வழியெல்லாம் நல்லா சீனிக்கா, அதுவும் இந்த மழையில பார்க்க அழகாத்தான் இருக்கு. பார்க்கலாம். இப்ப மழை கண்டினியூஸா பெஞ்சிட்டே வந்து இருக்கு. ஒரு ட்ரிஸ்லிங் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா கூட ஒரு நச்சன்னு ஒரு மழை. அதனால அங்க போய் புட்டபர்த்தியில இறங்கி போக முடியுமான்னுலாம் சந்தேகமா இருக்கு. அதனால அப்படியே திரும்பிடலாமா சொல்லிட்டு ஒரு யோசனையா இருக்கு. சரி, இப்போ ஏதாவது ஒரு ஹோட்டல் பிரணவ் வருது, அங்கே போய் காஃபி ஏதாவது சாப்பிட்டு யோசிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். நம்ம அப்படி நிறுத்திக்கலாமா? சமாளிக்க முடியுமா? சமாளிக்கணும்.
இப்போதைக்கு சூப்பராக இருக்குது. வெதர் நல்லா இருக்குது. பட்டு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் கஷ்டமாக இருக்கும். குளிர் வேறு அதிகமாக இருக்குது. ஓவராக இருக்கும். பரவாயில்லைங்க, இப்போதைக்கு கொஞ்சம் மழை கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்த்தா மேனேஜபிளா தான் தோணுது. சரி, எப்படியும் பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. சரி, பார்க்கலாம். நம்ம லக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி போயின்னு இருக்கோம். இப்ப வர்றது ஒரு முக்கியமான இடங்க, லெபாக்ஷி. ராமாயணத்துல ஜடாயுவுக்கு ராமர் மோட்சம் கொடுத்த இடம். மலை மேல ராமர் பாதம்லாம் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா ஒரு தடவை இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இப்ப புட்டபர்த்திக்கு போகலாம். அடுத்து புட்டபர்த்தி திரும்புற இடம் வரப்போகுது. வாவ், ஆர்ச்லாம் ஜோரா இருக்கு. இப்ப லெபாக்ஷி திரும்புற இடத்துல பார்த்தோம்ல ஒரு ஆர்ச், அத மாதிரி பெர்மனண்டா ஆர்ச் கட்டினாலும் நல்லா இருக்கும்ல. பெங்களூர்ல இருந்து புட்டபர்த்தி அப்ராக்சிமேட்லி 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நாம மேஜர் போர்ஷன் வந்தாச்சு. இப்போ இங்க திரும்பினதுல இருந்து 45 கிலோமீட்டர்ஸ் போகணும். இப்ப புதுசா ரோடு போட்டிருக்காங்க போல இருக்கு. அங்கங்க கொஞ்சம் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. பட் ஓகே, டோட்டலி மேனேஜபிள். ஒரு கஷ்டமும் இல்லை. சில வருஷங்களுக்கு முன்னால நாங்க வந்தப்ப ரோடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் மழை தான் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா மிஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, லைட் ட்ரிஸ்லிங் அதிகமாக இருக்கிறதுனால மிஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. மழையும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து வர்றதா வேணாமான்னு யோசிச்சு சரி மழை கொஞ்சம் விட்டாப்புல இருக்கு, வரலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தா புட்டபர்த்தி கிட்ட வர்ற சமயத்துக்கு மறுபடியும் மழையும் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. பார்க்கலாம், நல்லா வந்து அந்த சத்ய சாய்பாபாவே அருள் புரியட்டும் இந்த இதை நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு. இது ஏர்போர்ட் ஏரியாங்க. சின்ன ஏர்போர்ட் தான். மோஸ்ட்லி விஐபிஸ் மட்டும் வந்து போகிற மாதிரி ஒரு சின்ன ஏர்போர்ட். சைடில் ஃபுல்லாக ரன்வே காட்டுது பாருங்க, குட்டி ரன்வே. பிரசாந்தி நிலையத்திலிருந்து இப்போ 10 மினிட்ஸ் தூரத்தில் இருக்கு ஏர்போர்ட். நிறைய ஆர்ச்சா இருக்குங்க. சிலது பர்மனண்ட்டு, சிலது இப்போ போட்டது. ஸ்லோ. காலேஜ், மியூசிக் காலேஜ்.
நாங்கள் காரை கொஞ்சம் தூரத்துலேயே பார்க் பண்ணிக்கிட்டோம். பக்கத்தில் போயிட்டு இடம் கிடைக்கலன்னா கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் காலார நடந்து போகிறப்ப தான் அந்த இடத்த நல்லா ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா? பிரசாந்தி நிலையம் வந்தாச்சு. உள்ள விடுறாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன செக்யூரிட்டி செக் முடிச்சு உள்ள வந்தாச்சு. ஆனா என்னன்னா, உள்ள போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி நாட் அலவுடு. இப்போ இந்த சென்டினரி செலிப்ரேஷன் சமயத்தில் வச்ச இந்த சிலைக்கிட்ட மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்க அலோ பண்ணுறாங்க. அதனால என்னால் சரியாக வீடியோ எடுத்து காட்ட முடியல. ஆனால் இந்த இடங்கள்ல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த வீடியோ இது. வாலண்டியர்ஸ் வந்து சொன்னதும் ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் பிரசாந்தி நிலையம் உள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்ல இந்த வீடியோவையே திரும்ப திரும்ப போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. மெயின் கேட் தாண்டி உள்ள வந்ததும் ஒரு சின்ன செக்யூரிட்டி செக் இருக்கு. செப்பல் ஸ்டாண்டும் உள்ளேயே இருக்கு. என்ட்ரிலாம் ஃப்ரீ தாங்க. இங்க ஒரு சின்ன ஆர்ச் இருக்குல்ல, அதுக்குள்ள போனாதாங்க மெயின் ஏரியா. பெரிய பிரேயர் ஹால் இருக்கு. அங்கதான் சத்ய சாய்பாபாவோட சமாதியும் இருக்கு. இந்த இடத்துக்கு, அதாவது ஆர்ச்சுக்கு வெளியே வரைக்கும் உள்ள வர டைமிங்ஸ்லாம் இல்லை. இதோ இப்ப நாங்க வந்த மாதிரி மதிய நேரம் கூட உள்ள வர முடியும். ஆனா பிரேயர் ஹால் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா வெளியில இருந்து கேட் வழியா பார்த்துட்டு வந்தோம். 100வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக வச்ச இந்த சிலை கிட்ட நின்று எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த ஆசிரமத்துல ஃப்ரீ மீல்ஸ் இருக்குன்னாங்க. ஆனா அது 11:30 1:30 வரையிலும் தான் ஒரு வாலண்டியர் சொன்னாங்க. இப்ப டைம் 1:45 ஆகுது. அதனால நாங்கள் வெளியே போய் சாப்பிட போயிட்டு இருக்கோம். இந்த கார்னர் ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னே அந்த கோபுரத்துக்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுவும் ஒரு என்ட்ரன்ஸுங்க. இது நேராக ப்ரேயர் ஹாலுக்கு போகிறதால ஈவினிங் தான் திறப்பாங்க போல இருக்கு. நல்ல டீசன்ட் லஞ்ச், நல்லா இருந்துச்சு. ஈவினிங் 4:30க்கு தான் ப்ரேயர் ஹால் உள்ளே விடுவாங்கன்னு அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் சொன்னாங்க. மணி 2 தான் ஆகுது. பக்கத்துலேயே இருக்கிற மெடிடேஷன் ட்ரீம் மியூசியம்லாம் இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வந்தால் டைம் சரியாக இருக்கும்னு கைட் பண்ணாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ பெரிய ஸ்டேடியம், அதுவும் மலை மேலே பெரிய ஆஞ்சநேயர் சிலையோட இந்த மியூசியம் போகிற வழியிலேயே இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க. வெளியில் ஒரு கேட் பார்த்தோம் இல்லைங்களா, அது உள்ளே வந்தால் இந்த இடம் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றதால கேட்டுக்கு வெளியிலேயே மொபைல் கேமராலாம் எடுத்து மூட்டை கட்டி உள்ளே வச்சிட்டோம். இங்கே இந்த இடத்துல இவ்வளோ சூப்பராக ஒரு இடம் இருக்குது, ப்ளஸ் எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாமல் போச்சு. அதுவும் இந்த வெதரில் ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தா ஏதோ ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருக்குது. மியூசியம் உள்ள மொபைல் நாட் அலவுடு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவும் சொல்கிறாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியலைன்னாலும் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த புட்டபர்த்தியும் சாய்பாபாவும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்கிறதுனால உள்ள ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமிசம் 3 மதத்தில் இருக்கிற முக்கியமான கதைகள், இடங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பகவான் சத்யசாய் பாபாவோட வாழ்க்கை வரலாறு, அவருக்கும் இப்போ நம்ம மலை மேலே பார்த்த ஆஞ்சநேயர் சிலைக்கும் உள்ள தொடர்புன்னு பல கதைகளையும் அழகான லைஃப் சிலைகளை வச்சு சொல்லியிருக்காங்க. சாய்பாபாவோட கதையை, அதாவது அவர் ஆன்மீக குருவாக மாறினதோ நடந்த முக்கியமான விஷயங்களை ஒரு 10 மினிட்ஸ் மூவியாக ஒரு குட்டி தியேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. 4:30க்கு ப்ரேயர் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு நினச்சேன்.
ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு மெடிடேஷன் ட்ரீ ஒன்று இருக்குன்னாங்க, அதையும் போய் பார்த்துடலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ ஏதோ மெடிடேஷன் ட்ரீ இருக்குன்னாங்க, அங்கே போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். நல்லா ஸ்டீப்பாக ஏறிட்டுருக்க இடம் பாருங்க, நல்லா மூச்சு வாங்க. இப்போ மெடிடேஷன் ட்ரீக்கு வந்திருக்கோங்க. இது 1959 சத்ய சாய்பாபா இந்த மரத்தை நட்டு வச்சுருக்காங்களாம். இதுக்கு அடியில் சக்கரம், ஸ்ரீ சக்கரம், காப்பர் தகடு ஏதோ வச்சுருக்காங்க, சம் டிவைன் ஏதோ வச்சுருக்காங்க. எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் சொல்ல தெரில, பட் அதை மாதிரி டிவைன் ஏதோ வச்சு இருக்காங்க. இந்த பேனியன் ட்ரீ, இந்த இதுதான் மெடிடேஷன் ட்ரீன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இதை பார்க்க வந்தோம். எனக்கு எப்போவுமே மெடிடேஷன் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், டெய்லி பண்ணுவேன். அப்போ இதை மாதிரி ஒரு இடத்துல இந்த வெதரில் தியானம் பண்ணாமல் இருப்பேனா? ஆனால் என்ன, தர ஈரமாக இருந்ததால் உட்காந்து பண்ண முடியலை. குவிக்காக 2 நிமிஷம்தான் செய்ய முடிஞ்சுது. இங்கே பிரசாந்தி நிலையமில் உள்ள நுழையிறதுக்கு சில ட்ரெஸ் கோடு இருக்குதுங்க. பெரிய ஸ்ட்ரிக்டாக ட்ரெஸ் கோட்லாம் எதுவும் இல்லை. ஆனால் லேடிஸ் துப்பட்டாவை இதை மாதிரி கவர் பண்ணி போட்டுக்கணும். சும்மா இப்படி போட்டுக்கிட்டு இதெல்லாம் கூட அலோவ் பண்ணுறதில்ல. இதே மாதிரி ஃபுல்லி கவர்டாக போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஒன்லி ட்ரெஸ் கோடு. வேறு எதுவும் பெரிய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஐயோ, எவ்வளோ வவ்வால் பாருங்க, எப்படி தொங்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா? மெடிடேஷன் ட்ரீக்கு எதிர்த்தாப்புலேயே இந்த வவ்வால் ட்ரீ. இன்னும் உள்ள கோயில் திறக்கலை. உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம், ஆனால் இன்னும் திறக்கலை, கோயில் திறக்கலை. 4:30 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் 4:30 மணிக்கு வேதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அப்போ அந்த ப்ரேயர் ஹால்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்போ உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா 5:30க்கு பஜன்ஸ் இருக்குது. பஜன்ஸ் முடிச்சுட்டு ஒரு 6:30 ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கிளம்பணும். ஆனால் உள்ளே மொபைல் அண்டு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் நாட் அலவுடுங்கிறதுனால எப்படியும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.